பிப்ரவரி 1 முதல் சிகரெட் விலை உயர்வு. ஒரு குச்சி 70 ரூபாய். மத்திய அரசின் அதிரடி வரி விதிப்பு. முழு விவரம். 2026ஆம் ஆண்டின் தொடக்கமே புகையிலை பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்களின் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்த்தப்பட உள்ளது. இது ஏதோ சாதாரண விலை உயர்வு அல்ல, மத்திய அரசின் புதிய வரி கொள்கையால் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றம். இதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன? விலை எவ்வளவு உயரும்? முழுமையான ரிப்போர்ட் இதோ. மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி சிகரெட் மீதான கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டி பல ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிகரெட்டின் நீளத்தை பொறுத்து 70 mm, 75 mm, 80 mm விதிக்கப்படும் வரி 1000 குச்சிகளுக்கு 2000 ரூபாயிலிருந்து 8500 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஜிஎஸ்டி இழப்பீட்டு வரி எனப்படும் செஸ் விகிதமும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. விலை எவ்வளவு உயரும்? சமூக வலைதளங்களில் ஒரு சிகரெட் 70 ரூபாய்க்கு விற்கப்படும் என்று தகவல்கள் பரவி வருகின்றன. ஆனால் பொருளாதார நிபுணர்களின் கணிப்புப்படி ஒரு சிகரெட்டின் சில்லறை விலை தற்போது இருப்பதை விட 20 விழுக்காடு முதல் 35 விழுக்காடு வரை அதிகரிக்கக்கூடும். உதாரணமாக 10 ரூபாய் விற்ற சிகரெட் 13 அல்லது 14 ரூபாய்க்கும் 18 ரூபாய் விற்ற சிகரெட் 25 ரூபாய் வரையிலும் உயர வாய்ப்புள்ளது. பிரீமியம் ரக சிகரெட் பாக்கெட்டுகளின் விலை 50 முதல் 100 ரூபாய் வரை உயரக்கூடும். அரசின் கடுமையான கட்டுப்பாடுகள். விலை உயர்வு மட்டுமல்லாமல் வரி ஏய்ப்பை தடுக்க அரசு புதிய இயந்திர கட்டுப்பாடுகளையும் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் சிஸ்டம் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு பாக்கெட்டும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் போதே கண்காணிக்கப்படும். இதனால் கள்ளச்சந்தையில் விற்கப்படும் வரி செலுத்தாத சிகரெட்டுகள் இனி முற்றிலுமாக ஒழிக்கப்படும். சோஷியல் கன்சர்ன், சமூக அக்கறை. அரசின் இந்த அதிரடி முடிவுக்கு முக்கிய காரணம் பொது சுகாதாரம் மட்டுமே. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் என்ற எச்சரிக்கையை மக்கள் வெறும் எழுத்துக்களாக மட்டும் பார்க்காமல் பொருளாதார ரீதியாகவும் இந்த பழக்கத்தை கைவிட வேண்டும் என்பதே அரசின் திட்டம். குறிப்பாக இளைஞர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாவதை இது தடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிரடி விலை உயர்வு புகையிலை பயன்பாட்டை குறைக்குமா அல்லது இது பாமர மக்களை மேலும் பாதிக்குமா? உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்.